இன்றைய விடுகதை பார்ப்போமா? இது மாதத்தின் பெயர். காலையிலேயே விற்பனைக்கு வந்துவிடும். அது என்ன? என்ன மாதம் கண்டுபிடிச்சிங்களா? மிக சுலபம். அதுதான் டிசம்பர் மாதம். சிவப்பு ரோசா மலர்ந்தால் வெள்ளை மலர்கள் தெரியும். அது என்ன? அதுதான் உதடு பற்கள். காய்க்கும், பூ பூக்கும், ஆனால் இலை இல்லை. அது என்ன? என்னடா அது? இலை இல்லாமல் ஒரு செடி, அது பூ வேற பூக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சப்பாத்தி கல்லி. குண்டன் குழியில் விழுவான், குச்சியப்பன் தூக்கி விடுவான். அது என்ன? என்னடா அது? குண்டா இருப்பவனை குச்சியாக இருக்கிறவன் தூக்கி விடுவானா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பணியாரம். இன்றைய விடுகதை பார்ப்போமா? ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அதற்கு பிறகு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை தெரியும். அது என்ன? என்னடா அது? ஒரே மாயஜாலமாக இருக்கும் பொழுது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தென்னை மரம். குற்றம் செய்யாமலே குடிமி பிடிக்கிறான். அவன் யார் தெரியுமா? என்னடா அது? தப்பே செய்யலையா, ஆனால் குடிமி பிடிக்கிறாங்களாம். யாராக இருக்கும்? அதுதான் சவர தொழிலாளி. காலால் மிதித்தால் காற்றாய் பறக்கும். அது என்ன? என்னடா அது? காலில் உதைச்சா ஐயோ எம்மான்னு கத்துவாங்களே தவிர இவன் காத்தா பறக்கிறானமே. கண்டுபிடிச்சிங்களா? இப்போ இல்லை, ஆனால் முன்னாடிலாம் இது இல்லாமல் எந்த வீடும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் மிதிவண்டி. நூல் நூற்கும் ராட்டை அல்ல, ஆடை செய்யும் தறி அல்ல. அது என்ன? அதுதான் சிலந்தி. வெட்ட வெட்ட வருவான், ஆனால் வெட்டினால் ரத்தம் வராது இவனுக்கு. அவன் யார்? என்னடா அது? வெட்டனா ரத்தம் வராதா? கிள்னாலே வந்துடும். யாரா இருக்கும்? அவன்தான் நகம். எலும்பில்லாதவன்தான், ஆனால் வம்பில்லாதவன் அல்ல. அவன் யார்? என்னதா அது? எலும்பு இல்லையா, ஆனால் இவன் வம்பு இழுத்துட்டே இருப்பானா? யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்மளுடைய நாக்கு. முள்ளுக்கட்டை, அதை தாண்டினால் இனிப்பு கூடும். அது என்ன? என்னது? முள்ளுக்கட்டையை தான்னா இனிப்பு கூடுமா? கண்டுபிடிச்சிங்களா? இது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் பலாப்பழம். ஒன்று போனால் மற்றொன்றும் வாழாது. அது என்ன? இணை பிரியாமல் இருப்பாங்க போல இது. அதுதான் நம் காலில் அணியும் செருப்பு. ஒரு காதை கொண்ட மனிதன் இவன். காது போனால் இவன் பெருமையும் போய்விடும். இவன் யார்? என்னடா அது? இருக்கிறதே ஒரே காது தான், அந்த காது வேற போயிடுச்சா? யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஊசி. எங்கள் ஊர் இரும்பு, ஆனால் அது ஏகப்பட்ட தூரம் மிதக்கும். அது என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இரும்பு தண்ணியில் போட்டால் மிதக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் கப்பல். பழகினால் மறக்காதவன், பயந்தோரை விடாதவன். அவன் யார்? அவன்தான் நாய். யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதைதான். அவன் யார்? என்னடா அது? எங்கே போனாலும் அடின்றாங்க. அதுதான் கரப்பான் பூச்சி. எத்தனை தரம் சுற்றினாலும் அவனுக்கு தலை சுற்றாது. அவன் யார்? என்னடா அது? 2-3 முறை சுற்றி விட்டாலும் கிர்ன்னு சுற்றும். யாரா இருக்கும்? அவன்தான் மின்விசிறி.
உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. அது என்ன? என்னடா அது உடம்பெல்லாம் நரம்புன்றாங்க? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாம் படுத்து உறங்கும் பாய். வெட்டி கூறுபடுத்தி வைக்கிறார்களே தவிர எவரும் அதை தின்பதில்லை. அது என்ன? என்னடா அது வெட்டுறாங்களாம், அதை யாரும் சாப்பிட்றது இல்லையா? அதுதான் நாம் விளையாடும் சீட்டுக்கட்டு. ஆடி ஆடி நடப்பான், அரங்கதிர நடப்பான், அவன் யார்? அவன் நடந்தா அரங்கமே ஆடி போகும் போல இது. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? பயங்கரமான இருப்பான் போல இது. அவன்தான் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த யானை. கேடயமுள்ள வீரனுக்கு வாள் இல்லை, அவன் யார்? என்னடா கேடயம் வச்சிருக்காராம், ஆனால் வாளே இல்லையாம். வாள் இல்லாமல் என்னத்துக்கு கேடயம்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஆமை. தாளமில்லாத ஆட்டம், ஆனால் தாய்மார்களுக்கு விரும்பாத ஆட்டம். அது என்ன? என்னடா அது ஆட்டம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், இந்த ஆட்டம் தாய்மார்களுக்கு பிடிக்காதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சூதாட்டம். இன்றைய விடுகதை பார்ப்போமா? அவன் நிறம் நீலம், அவன் எல்லை நெடுந்தூரம். அது என்ன? ரொம்ப தூரம். நீங்களும் ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம், சீக்கிரம் கண்டுபிடிங்க. அதுதான் கடல். ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரி. அது என்ன? என்னடா அது 2 வரியும் ஒன்றா வருதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஜனவரி, பிப்ரவரி. இரைச்சலோடு செல்லும், ஆனால் அது விமானம் அல்ல. இடியோசை தரும், வானமும் அல்ல. அது என்ன? அதுதான் வானவெடி. இன்றைய விடுகதை பார்ப்போமா? பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை. அது என்ன? என்னடா அது காட்டேரிக்கு சடை முடியெல்லாம் இருக்குதான். என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஆலமரம். மழையோடு வந்து மழையோடே சென்றுவிடும், இதற்கு வாழ்வு ஓர் நாள் மட்டுமே. அது என்ன? என்னடா சோகமானதா போச்சே, ஒரே ஒரு நாள் தான் வாழ்வாமே இதற்கு. என்னன்னு தெரியுமா? அதுதான் ஈசல். புளிப்பான மீனுக்கு உப்பு போதலையாம், ஆனால் மூடி வச்ச சாடிக்குள்ளே உப்பில் நீந்துதாம். அது என்ன? என்னடா அது உப்பு முதல்ல போதாதுன்றாங்க, ஆனால் ஜாடிக்குள்ளே உப்பில் நீந்துதான். கண்டுபிடிச்சிங்களா? இது அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப வச்சு சாப்பிடுவோம். இந்நேரம் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஊறுகாய். கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம். அது என்ன? என்னடா அது மாநாடு போடுறாங்களாம், அங்கே ஒரே கண்ணீராக வருதாமே எல்லாருக்கும். அதுதான் கார்மேகம். அழிக்கும் பணி கொண்ட இவனுக்கு பள்ளி படிப்பில் தனியிடம் உண்டு, அவன் யார்? என்னடா அது அடிப்பான்றாங்க, ஆனால் அவனுக்கு தனியாக இடம் இருக்குமா. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அழிப்பான். ராமனுக்கு பிடிக்காத நகை. அது என்ன? மிக சிறிய விடுகதை என்று. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சூர்ப்ப நகை. வீட்டுக்கு வீடு தவறாது வரும் புத்தாண்டின் முதல் விருந்தாளி. அது யார் தெரியுமா? வீட்டுக்கு வருவது முதல் விருந்தாளியா? ஆண்டின் முதல் நாள். எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாம் மாமா அத்தை எல்லாம் யோசித்திருப்பீங்க. அதுதான் நாட்காட்டி. வட்டம், சதுரம், இந்த இரண்டில் எது அறிவாளி என்று தெரியுமா? என்னடா அது மனுஷ அறிவாளி எதுன்னு கேட்டால்
இங்கே ஒரு 2 வடிவத்தை சொல்லிட்டு அதில் யார் அறிவாளின்னு கேட்குறாங்களே, கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சதுரம். ஏன் தெரியுமா? சதுரத்தில் தான் 4 மூலை இருக்கு இல்லையா, அதனால தான் சதுரம். வெள்ளை உடம்புக்காரிக்கு பச்சை நிற கூந்தல், அது என்ன? என்னடா அது? பச்சை நிறத்தில் கூந்தல் இருக்குமா? அதிசயமாக இருக்கே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் முள்ளங்கி. கண், மூக்கு, காது, வாய் இல்லாத முகம், அது என்ன? என்னடா அது? உடம்பில் இருக்கிற முக்கியமான பாகம் எதுவுமே இல்லைன்றாங்க. அப்படிப்பட்ட ஜீவன் யாரா அது? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அறிமுகம். குட்டை பொண்ணுக்கு கை கொடுத்தால் இடுப்புக்கு வருவாள், அவள் யார்? என்னடா அது? கை கொடுத்தோடனே நேராக இடுப்புக்கு வந்துடுவாளாமே, யார் அது? அவள்தான் குடம். இருட்டறைக்குள் என்னை அழைத்து சென்று என் மேல் தீயை வைப்பார்கள், நான் அழுவேன். பிறகு என்னுடைய தலை துண்டிக்கப்படும், நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். என்னடா அது? பாவம், இருட்டில் எடுத்துன்னு போயிட்டு தீ வேற வைக்கிறாங்களாம், ரொம்ப பாவம். யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மெழுகுவர்த்தி. நீர் ஊற்றினால் மறையும், நீர் வற்றினால் விளையும், அது என்ன? என்னடா அது? அதே நீர் தான் மறையுமா, மறுபடியும் அதே விளையுமா? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாம் தினமும் உபயோகிக்கும் உப்பு. சடக்கென்று வருவான், சத்தமிட்டு போவான், அவன் யார்? கண்டுபிடிச்சிங்களா? அவன் வருவான், ஆனால் வர்றதே தெரியாது, மறுபடியும் மின்னல் மாதிரி மறைந்து விடுவான். அவன்தான் தும்மல். ஆடையில்லாத கருப்பழகி ஆடிச் சுழன்று பாடுகிறாள், அவள் யார்? என்னடா அது? பாட்டு பாடுறாங்களாமே, யாரும் கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அதுதான் இசைத்தட்டு. வாயை திறந்த வாயாடி அழுகிறாள், எப்படி பார்த்தீங்கன்னா மடை திறந்தவளாக, அவள் யார்? என்னடா அது? அவ்வளோ பயங்கரமாக அழறா பொழுது, யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அவள்தான் குழாய். சுமையும் தாங்கும், உதையும் கொடுக்கும், அது என்ன? என்னடா, எவ்வளோ வச்சாலும் தாங்குமா, ஆனால் ஒரே உதவு வச்சுன்னா தாங்க முடியாது போலகுது. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் கழுதை. தலைக்கு மேலே மலரும் பூ, தண்டின் பக்கம் குவியும் பூ, வட்டப்பூ, வாடாத பூ, சூரியன் கர்வம் குலைக்கும் பூ, அது என்ன பூ? என்னடா அது? ஏகப்பட்ட பூ பூக்குது. உங்கள் மனதில் இது என்ன பூன்னு பூத்துச்சா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் குடை. முள்ளுக்குள்ளே முத்து குவலயம், அது என்ன? என்னடா அது? முள்ளுனாலே குத்தும், ஆனால் அதுக்குள்ளே முத்து இருக்குன்றாங்களே, கடலை தானே இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பலாப்பழம். 4 கட்டையில் உருவாகி நடுசுவரில் குடியிருப்பான், அவன் யார்? என்னடா அது? 4 கட்டையில் உருவாகி நடு சுவத்தில் எப்படி நிற்பான் அவன்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சன்னல். இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலே எரிப்பு, அது என்ன என்று தெரியுமா? என்னடா அது? கலர் கலராக இருக்குது. அதுதான் மிளகாய். நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? என்னடா அது?
நிலத்திலே முளைக்காதான், அது மட்டும் இல்லாமல் நிமிர்ந்து வர நிற்காதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்முடைய தலைமுடி. கையில்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான். அவன் யார்? என்னடா அது, ஒரே மாயாஜாலக்காரனாக இருப்பான் பொழுகுதே. கை இல்லையா, காலும் இல்லையா, யாரா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் படகு. உயிரோடு இருந்தால் சிவப்பு, இறந்ததும் கருப்பு. அது என்ன? என்னடா அது, கலர் கலராக மாறுவான் பொழுகுதே. அவன்தான் நெருப்பு. தாடிக்கார அரசனுக்கு காடெல்லாம் சொந்தம். அவன் யார்? காடுனாலே எல்லாருக்கும் பயம், ஆனால் இவனுக்கு எல்லாருமே சொந்தமாமே. கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் காட்டு ராஜா சிங்கம். இன்றைய விடுகதை பார்ப்போமா? நாளெல்லாம் நடந்தாலும் 40 அடி செல்லாது, அந்த நாயகனுக்கோ உடல் மேல் கவசம். அது என்ன? அதுதான் நத்தை. படபடக்கும், பலபலக்கும், மனதுக்குள் இடம் பிடிக்கும். அது என்ன? கண்டுபிடிங்க. இதை நம்ம அக்டோபர் இல்லை நவம்பர் மாதத்தில் இதை நம்ம உபயோகப்படுத்துவோம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் குழந்தைகளுக்கு பிடித்த பட்டாசு. பூமியிலே பிறக்கும், ஆனால் புகையாய் போகும். அது என்ன? நம் தினந்தோறும் வாழ்க்கையில் இது முக்கியமானது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பெட்ரோல், வாகன எரிபொருள். வினா இல்லாத ஒரு விடை. அது என்ன விடை? என்னடா அது, இதிலே வினா விடை, ஆனால் என்ன விடைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பணிவிடை. பேசாத வரை நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன் அல்லது காணாமல் போய்விடுவேன். நான் யார் தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இதை நிறைய சொல்லுவாங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அமைதி. முழு உலகமும் சுற்றி வரும், ஆனால் ஒரு மூலையிலே இருக்கும். அது என்ன? உலகம் சுட்டும் வாலிபனாக இருப்பான் போலுக்குதே. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? தபால் நிலையத்தில் இதை உபயோகப்படுத்துவார்கள். அதுதான் முத்திரை. செய்தி வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அது என்ன? இன்றைய காலகட்டத்தில் இது இல்லாமல் யாராலும் இருக்கவே முடியாது. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தொலைபேசி. மனம் இல்லாத மல்லிகை மாலையில் மலரும். அது என்ன? இதை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் நிறைய வீட்டில், எல்லார் வீட்லேயும் பார்க்கலாம். இதை மாலை நேரத்தில். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தீபம். காற்றை குடித்து காற்றில் பறப்பான். அவன் யார் தெரியுமா? இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிறந்த நாள் அன்று இதை நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்துவோம். என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பலூன். 5 வீட்டிற்கு ஒரு முற்றம். அது என்ன? என்னது, 5 வீட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வெட்டை வெளியா? அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? நம் உடல்லே அது இருக்கு. அதுதான் உள்ளங்கையும் விரல்களும். தொட்டால் மணக்கும், ஆனால் சுவைத்தால் புளிக்கும். அது என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமையான பெண்கள் இதை கோவிலுக்கு எடுத்துன்னு போவாங்க. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எலுமிச்சம் பழம். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல்.
அது என்ன கல் தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? இதை யாராலையும் நிறுத்தக்கூட முடியாது. அதுதான் விக்கல். காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்க உதவும் சங்கு. அது என்ன சங்கு? இந்த சங்கு ஊத ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சேவல். தொட்டு விட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை சன்னல்கள். அது என்ன? என்னடா அது? சன்னல்கள் எல்லாமே தாப்பால் போட்டால்தான் மூடும், இது தொட்டாலே மூடிக்கொள்ளுமாமே. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தொட்டா சுருங்கி செடி. 4 மூலை கிணறு, நாகரத்தின கிணறு. எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை. அது என்ன? கண்டுபிடிச்சிங்களா? கிணறுனாலே தண்ணி இருக்கும், ஆனால் இதில் தண்ணியே இருக்காதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அச்சு வெல்லம். கட்டிய சேலையை அவிழ்க்க நினைத்தால் கண்ணீரும் கம்பலையும் தான். அது என்ன தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் வெங்காயம். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். அது என்ன? கண்டுபிடிங்க. இந்த காலத்தில் இதை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எழுதுகோல். காக்கை போல கருப்பானது, கையால் தொட்டால் ஊதா நிறம் ஆகிவிடும். அதையே வாயால் மென்றால் நீல நிறம் ஆகிவிடும். அது என்ன தெரியுமா? இது ஒரு உணவு. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாவல் பழம். சிவப்பு பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது. அது என்ன? என்னடா அது? உண்டியில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பேக்கெட்டில் வச்சுருப்போம் சில்லறை. சிவப்பு பையில் இருக்குதாமே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் காய்ந்த மிளகாய். இன்றைய விடுகதை பார்ப்போமா? காற்றிலே பறக்கும் கண்ணாடி குண்டு, ஆனால் அதை தொட்டு விட்டால் பார்க்க முடியாது. அது என்ன? கண்டுபிடிங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நீர்க்குமிழி. நடைக்கு உதாரணம் சொல்வார்கள், ஆனால் குறுக்கே நடந்தால் சிலருக்கு பிடிக்காது. அது என்ன? என்னடா அது? பிடிக்குன்றாங்க, பிடிக்காதுன்றாங்க. என்னது? அதுதான் பூனை. இரவல் கிடைக்காதது, இரவில் கிடைப்பது. அது என்ன? என்னடா அது? இரவல் சில பேர் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் இரவல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தூக்கம். உருவம் இல்லாதவன், ஆனால் சொன்னதை திரும்பச் சொல்லுவான். அவன் யார்? நம்முடைய மனசாட்சியா? இல்லையே, திரும்ப சொல்லாதே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் எதிரொலி. உள்ளே இருந்தால் ஓடித் திரியும், ஆனால் வெளியே வந்தால் விரைவில் மடியும். அது என்ன? ஐயோ, என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மீன். என் குதிரை கருப்பு குதிரை, ஆனால் அதை குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரையாக மாறிவிடும். அது என்ன? குளிப்பாட்டினா அழுக்கு தான் போகும், கலரே மாறுதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் உளுந்து.